குட் மார்னிங். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, அச்சு வந்து என்ன குரூப் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அச்சு வந்து மேத்ஸ், பயாலஜி குரூப் தான் சூஸ் பண்ணியிருக்கா. நான் எந்த சஜஷனும் குடுக்கல. இத எடு, அத எடுன்னு சொல்லிட்டு. அவளா விருப்பப்பட்டு தான் எடுத்தா. எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல எல்லாருக்கும் இப்படி தானான்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுருது. ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா தான் பசி கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு இப்படி தானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி ஸ்பூன்ல ஹனி ஒட்டிருச்சுன்னா இப்படி தான் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அத எடுத்து நான் யூஸ் பண்ணது எனக்கு ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் தூசு தட்டி அத இப்ப தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது 2 பேர அங்கருந்து தூக்கிட்டு வந்தேன். ஒருத்தன் பேர் வந்து கிஸ்மோ, இன்னொருத்தன் பேர் வந்து மைலோ. யாருக்கு என்ன நேம் வச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்ட்டா யார் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்றீங்களோ, அவங்க கமெண்ட்ட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நான் ரீசென்ட்டா டெக்கோரா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஹேண்டி சாப்பர் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ₹158க்கு என்ன கேட்டா இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதோட குவான்டிட்டி 950 ml வித் 5 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடோட வருது. இதுல என்ன ஒரு ஃபன்னுன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டுருக்கும்போது மேலேருந்து டக்குன்னு இழுத்தோனே இது வந்துடுச்சா, போச்சுடா அவ்வளோதான் உடைச்சிட்டோம் போலன்னு சொல்லிட்டு, இது எப்படி போடுறதுன்னே தெரியாம நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இது ஃபர்ஸ்ட்டு உள்ள செட் பண்ணிட்டு, அப்புறமா க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் போல. ஃபர்ஸ்ட்டு இத உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறமா மூடிய வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் போல. இதுக்கு தான் இன்னும் பயிற்சி வேண்டும் போல அப்படிங்கிற மாரி இருந்தது. இதில எனக்கு புடிச்ச விஷயமே என்னன்னா, இதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லிட் குடுத்துருந்தாங்க. அரைகுறையா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சுன்னா கூட எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பெருசா குக் பண்ற பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கேரட்டும், கேபேஜும் சின்ன சின்னதா கட் பண்ணி பாயில் பண்ணி பொரியல் செஞ்சாச்சு. ஆல்சோ லெமன் ரைஸ் செய்யறதுக்காக தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன் நான். எனக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த வெரைட்டி ரைஸ் சொல்லுவாங்கள்ல, தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இஞ்சி சாதம், சீரகம், பூண்டு சாதம் இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்க பாட்டி வீட்ல மாடோ, எருமையோ கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சோலி முடிஞ்சது. டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் தான். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கிளாஸ்ல தூங்கி விழுந்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன் நான். இப்போலாம் அந்த தயிர் சாதம் ஆஃப்டர்நூன்ல சாப்பிட்றனோ, அப்போலாம் பார்த்தா என் தலை 360 டிகிரில தூக்கம் தாங்க முடியாம அப்படியே ரொட்டேஷன்ல இருக்கும். இந்த மெட்டல் கிரீஸ் போட்டதுலேருந்தே ஸ்ட்ராங்கா எதையும் கடிக்க முடியறதில்ல. கடிக்க முடியுதோ இல்லையோ, பட் ஆனா ஒரு சில விஷயம்லாம் இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட பிடிக்காதுல்ல. அதில நானும் ஒருத்தி தான். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஆல்சோ இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரே தனியா இருக்கும். கடிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா அத பார்த்தா தான் சாப்பாடு சாப்பிடவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. டாட்டா பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.